ஸ்டார் ரூம்னு ஒண்ணு இருக்குங்க. அப்பா கதவை திறந்தோன்னா அப்படியே ஃபுல்லா ஸ்டார் தான். சோ ஸ்டாரை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி அமைதியா மசாஜ் எடுக்கலாம். அக்கா ஒரு ஸ்டாருங்கிறதுக்காக நாங்க அந்த ஸ்டார் ரூம் வந்து புக் பண்ண நினைச்சேன். இப்போ நான் உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்படியே நம்ம குகைக்கு போறோம். ஆமாடா, குகைக்கு போகணும்னா டப்புன்னு போயிட முடியாது இல்ல. அதுக்கு சில அதுதான் சில பாலங்கள் ஏறணும், சில படிகள். ஒரிஜினாலிட்டி. ஆமா, யாரு பண்றீங்க? அதாவது அந்த அந்த இது பாத்தியா, அந்த கோவில் செட்டப் அது ஒரு இடத்துல உடைஞ்சிருக்குமா, அதே மாதிரி உடைஞ்சே பண்ணியிருந்தாங்க. இது குகை செட்டப். என்னங்க அது சரி, கல்யாண வீட்டுல இப்படி சிறு குனிஞ்சு குனிஞ்சு செருப்பு திருடுற பழக்கத்துல அதே மாதிரி போவாதீங்க. இருக்குங்க, பயமா இருக்கு. ஆக்சுவலி இந்த குழந்தைங்களை காட்ட கூட்டிட்டு போனோம், ஒரு குகை செட்டப் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்து குகை புக் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுனா கூட நான் வந்து உன்னை வெறுப்பேத்துறேன், கப்பல் அப்படி இல்லடா. இப்ப நீ உன் நண்பனை வரீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அவனை குட்டியாந்து அதை விட வெறுப்பா இருக்கு தனியா. சரி, ஏன் எல்லாம் குமாரா எல்லாமே ஒயிட்டாவே வச்சிருக்காங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயமா. சில இடத்துல ஹோட்டலுக்குலாம் போனோம்னா அரக்கு கலர் பெட்ஷீட் வச்சிருப்பாங்க. எது பெட்ஷீட் கலரு, எது தெரியாது. ஒரு கஸ்டமருக்கு 8 டவல் யூஸ் பண்றாங்கக்கா, தொடக்கத்தும் கடைசி வரைக்கும். அது பூரா பார்த்தா தேங்காய் பூ துண்டு 8 டவல். ஆமா, அது பாருங்க. குப்பரக்க போடுறதுக்கு அப்புறம் அதே டவல் இன்னொரு நாள் குப்பரக்க போடுறாங்க. அதுக்கு மேல வேற ஒரு துணி போட்டிருக்காங்க. நீங்க வந்து சுகாதாரத்துக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாம வரலாம். ஏன்னா அது ரொம்ப முதல்ல முக்கியம். ஏற்கனவே ஒரு ஆள் குப்பரக்கப்படுத்து நல்லா நகட்டி விட்டு போனதுல அடுத்து நம்மளை போட்டு உருட்டி எடுத்துடக்கூடாது. ரொம்ப ஒரு தடவை யூஸ் பண்ணாத அடுத்த தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. தெளிவா எல்லாத்தையும் கேட்டிருக்காப்ல உள்ள வந்து. அப்ப நேத்து ராத்திரியே வந்திருக்காப்ல. குகை செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க பார்க்கும் போது அப்படியே வரிசையா பெட் இருந்தது, பாத் இருந்ததுல. இங்க அப்படி கிடையாதுங்க. இந்த இடம் ஃபுல்லா குகை, நடுவுல 2 செட்டப் நம்ம மசாஜ் பண்றதுக்கு. அண்ட் பாத்ரூம் அப்படியே பாத்தீங்கன்னா இங்க தான் எல்லா இடத்துலயும் பாத்ரூம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது ஒளிக்கலடா, அதான்டா செட்டப். இதோ இதான் பாத்ரூம். அது செட்டப் செம்மையா இருக்குல்ல, நல்ல கெட்டப்பா இருக்கு. சோ இதான் பாத்ரூம். நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பாத் எடுக்கணும்னா குகையில வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணணும். வாங்க, வந்து குகையில வந்து டிராவல் பண்ணி பாத் எடுக்கணும். வாங்க. டேய் குமரா, விழுந்துறாத. டிராவல் பண்ணி பாத் எடுக்கணும். இதோ இப்படிதான் வரணும். அப்பா கொஞ்சம் கரடு முரடா இருக்கும், ஏன்னா இது குகை. எது மிஸ் ஆகுதோ இல்லையோக்கா. ஆமா, எல்லா இடத்துலயும் புத்தர் மட்டும் மிஸ் ஆக மாட்டாரு. அதே மாதிரி புத்தர் இங்க எப்படி இருக்காரு பாருங்க, கல்லால சிலை வடிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா இது குகை அப்படிங்கிறதுனால. எஸ். ஆனா இந்த நம்ம ஈஸ்பால இந்த குகை ஸ்டார் பார்த்த மாதிரி, குகை பார்த்த மாதிரி 10 ரூம் இருக்காங்க. பா 10 ரூம் இருக்கட்டும்டா. அடே ஒரிஜினல் நெருப்புடா, ஒரிஜினல். காட்டுக்குள்ள யாரா நெருப்பு பத்த வச்சது? ரொம்ப நேரமா வெதுவெதுப்பா இருந்துச்சு நினைச்சேன் மச்சான். நீ எதுக்கு இந்த இடத்தை விட்டு நகர்ந்துருக்கா? நாம மச்சான் யாரோ தண்ணிய ஊத்திருக்காங்க மச்சான். அதனால ஈஸ் பாக் வாங்க, சேலை கட்டி இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து வாங்க. ஆமா, அழகுக்காக தான் நெருப்பு வச்சிருக்கோம்.